நமஸ்தே, வெல்கம் டு கலைகளை எல்லாம் சேனல். இன்றைக்கி நம்ம மதிமாவோட மாடல் கொஸ்டின் பேப்பரும் ப்ளூ பிரிண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். February 22ஓட கொஸ்டின் பேப்பர் இது. August 22க்கு ப்ளூ பிரிண்ட் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மதிமாவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்துருங்க. போன டைம் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள், கிசி ஏக் பத்யாம்ஷகா பாவார்த்த ஹிந்தி மே லிக்கியே. ஹிந்தியில் எழுதணும். பிராத்மிக்கில் நீங்கள் உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் எழுதியிருப்பீங்க. இங்கே அப்படி கிடையாது. ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும், ஹிந்தியில் எழுதணும். இனி 1 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகே, இதில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். தேவே மேரே வந்துருச்சு, நகி அண்ட் ஏ அந்தேரா இந்த போயம்லாம் வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம படிக்க வேண்டியது எது அப்படின்னு பாருங்கள். இதில் நீங்கள் ப்ளூ பிரிண்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா பார்ட் 1 and 2ல் உள்ள எல்லாமே படிச்சிட்டிங்க. இந்த 2 லெசனில் உள்ள இந்த வந்திருக்குல்ல, ஃபெப்ரவரியில் வந்திருக்கிறத ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத படிச்சிட்டாலே மீதி இருக்கிற 2 லெசனில் இருக்கிற இஆர்சி படிக்கணும் நீங்கள் கம்ப்ளீட்டாக. ஓகேவா, இது படிச்சுட்டு ஒன்று படிக்காமல் விடக்கூடாது. 2 இஆர்சியுமே கரெக்டாக படிச்சிடணும். ஓகே, அந்த மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஈஸியாக 2 போயம் தான் படிக்க போகிறீங்க. 2 போயமில் இருக்கிறது, அதுவும் எந்த எஸ்ஸேலாம் எந்த இஆர்சி வந்துருச்சு அப்படின்னு பாருங்கள். இதில் தேவே மேரே வந்துருச்சு, இந்த 1 கேட்டாங்க. அப்போ இது நீங்கள் படிக்க தேவையில்லை. அப்போ இது படிக்கணும். புஷ்பகி அபிலாஷாவில் முஜே இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரலாம். ஓகேவா, இந்த இஆர்சி வரலாம். அண்ட் வேறு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருங்க. அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத மட்டும் நீங்கள் படிக்கணும். இங்கே பாருங்கள், ஏ அந்தேரா அதில் கேட்டாங்க. தேர்ட் 1லையும் இது கேட்டாச்சு. ஏ மாலிக் தேரே வந்தேகம் இதுவும் ஒமிட் பண்ணிவிடுங்க. அப்போது நீங்கள் படிக்கவில்லை. இதில் படிக்க வேண்டியது தேவே மேரே போயிடுச்சு. அப்போ இந்த ஏ 1 புஷ்பகி அபிலாஷால முஜே தோட் லேனா இந்த இஆர்சியும் பியில் பாருங்கள், செகண்டில் பி லோக் யோம் இருக்குது பாருங்கள். இந்த 2 நீங்கள் படிச்சிட்டாலே, இந்த 2 இஆர்சி படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு கொஸ்டின் ஒரு இஆர்சி நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட் ரோமன். உங்களுக்கு எதெல்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். எது நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் அங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். தென் செகண்ட் பாருங்கள், கின்கிம் 5 பிரச்சனோம் கே உத்தர் லிக்கியே. மொத்த டோட்டல் உங்களுக்கு 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 8லேருந்து நீங்கள் 5 தான் எழுத போகிறீங்க. 5 கொஸ்டின் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. 5 இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை நான் ரீட் பண்ணிடுறேன், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இஸ் கவிதாமே புஷ்பகி அபிலாஷா கியாக, புஷ்பகி அபிலாஷா கவிதா கா உத்தேஷ்ய கியாக, बूंद कैसे मोदी बन जाती है, एक बूंद कविता का उद्देश्य क्या है, ये मालिक तेरे बंदे बंदे है हम कविता में अंधकार शब्द किस भाव का प्रतीक है, होंगे कामयाब कविता में कवि किस प्रकार सफलता प्राप्त करने के लिए लोगों को प्रेरित करते हैं, नीम के पेड़ के प्रति कवि का विचार क्या है, कबीर ने गुरु और गोविंद में किसे श्रेष्ठ कहा है और क्यों कहा है. ஓகே, இந்த மாதிரி 8 கொடுத்துருக்காங்க. இது என்னெல்லாம் அப்படிங்கிறது நான் அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் செகண்ட் ரோமனில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், எவ்வளோ என்ன ப்ளூ பிரிண்டில் பாருங்கள். கின்கிம் 5 பிரச்சனைக்கே உத்தர் லிக்கியே. இதில் டோட்டல் 3 லெசன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். போயம் 1, 2, 3. ஓகேவா, போயம் 1, 2, 3 லெசனில் உள்ளது கொஸ்டின். அதில் இந்த கொஸ்டின் நம்ம இப்போ ரீட் பண்ணதெல்லாம் பாருங்கள், ரீட் பண்ணதெல்லாம் ஒமிட் பண்ணிடுங்க. ஓகே, என்ன கொஸ்டின்லாம் ரீட் பண்ணணும் அதை நீங்கள் இங்கே ஒமிட் பண்ணிடணும். அது நெக்ஸ்ட் டைம் கேட்க மாட்டாங்க. இப்போ இஸ் கவிதாமே புஷ்பகி அபிலாஷா கியாகன்னு இருக்கா. அப்போ இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு 1 நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் நீங்கள் படிங்க. புஷ்பகி அபிலாஷா கவிதாக்கே உத்தேஷ்ய கியாக இந்த கொஸ்டின் வந்துச்சு. 1 and 4 வந்துருச்சு. அப்போ அது தேவையில்லை. மீதி இருக்கிற இந்த லெசனில் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 2 மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே, தென் ஏக் பூந்தில் பூந்த் கேசே மோதி இந்த ஒர்க்கு பாருங்கள். தேர்ட் 1 கேட்டாங்க. அப்போ இது படிக்க தேவையில்லை, இதை விட்டுருங்க, இதை ஒமிட் பண்ணிடுங்க. அடுத்தது ஏக் பூந்த் இந்த தேர்ட் அண்ட் 4th கேட்டாங்க. அப்போ இதில் 2. அப்போ இந்த கொஸ்டினில் இந்த லெசனில் 2 கொஸ்டின்,
இங்கே 1 and 2 ஏக் பூந்தில் 1 and 2 அண்ட் ஏ மாலிக் தேரே பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் கேட்டாங்க, ஃபஸ்ட் ஒன்று விட்டுருங்க. அடுத்து ரெண்டாவது ஒன் பாருங்கள், ஏ மாலிக் அப்படிதான். இந்த ரெண்டுமே கேட்டாங்க. ஏ மாலிக் தேரே பந்தேகே இது ஒருக்கு பாருங்கள், இது கேட்டாங்க, இது கேட்கல. அப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்ட் செகண்ட் ஒன் பந்தேகன் கவிதாக அந்த கார் மீதி இருக்க 3. இப்போ டோட்டல் நீங்கள் படிக்க வேண்டியது இதில் ஒரு 3 கொஸ்டின், தேர்ட் லெசனில் 3, செகண்டில் 2, இங்கே 2. ஓகே, ஃபஸ்ட் லெசனில் இவ்வளோ மட்டுமே நீங்கள் படிச்சிட்டிங்கனாலும் 5 கொஸ்டின் உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த 5க்குள்ளே பாருங்கள், 5 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள். ஆனால் இதில் நம்ம சொன்னதில் நீங்கள் எதுவும் மீட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, இங்கே 2, இங்கே 2, இங்கே 3 படிக்கணும். இதில் நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அந்த கார் சப்த கிசை, இதை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 3 கொஸ்டினும் நீங்கள் படிக்கணும். இப்போ அடுத்த ரோமன் பாருங்கள். அடுத்தது எஸ்ஏ. கிசியே கவிதா கா சாரான்ஸ் லிக்கியே. எஸ்ஏல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே மொத்தம் டோட்டல் உங்களுக்கு லெசனே மொத்தம் சாப்டர் வந்து 5 எஸ்ஏ தான். 5 எஸ்ஏலேருந்து 3 எஸ்ஏ கேட்பாங்க. இதில் புஷ்பைக்கு அபிலாஷா கேட்டாங்க, ஏக் பூந்த் கேட்டாங்க, நீம் கா பேட் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு கண்டினியூஸாகவே உங்களுக்கு 3 எடுத்திருக்காங்க. ஓகே, 3ல் 2 எடுத்திருக்காங்க. அடுத்து லாஸ்ட்லேருந்து 5th ஒன் வந்து லாஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள், ஏ மாலிக் தேரே பந்தேகம் கண்டிப்பாக வரும். ஓகே, ஏ மாலிக் தேரே பந்தேகம் படிச்சுக்கோங்க. அண்ட் 4th பாருங்கள், ஹோங்கே காமியாப். இந்த 2ம் கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க. அது கூட இந்த 2லேருந்து உங்களுக்கு ஈஸியாக எது இருக்கோ அது படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 2. ஓகே, தேர்ட் அண்டு 4th போயம் எஸ்ஐ. ஓகே, போயமோட எஸ்ஏ வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ அதுதான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கிறேன். கின்கி தோ பத்தியோம் கா கண்டஸ்த ரூப் ஜியோம் கா தியோ லிக்கியே. தோகா பாருங்கள், இந்த 3 தோகா கேட்டிருக்காங்க. 3 தோகா கொடுத்து நீங்கள் எழுத வேண்டியது 2 தோகா. ஓகே, 3 தோகையில் நீங்கள் எழுத வேண்டியது 2 தோகை. எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி குண்டல் கேட்டாங்க, நியோஹோய் தோஹே அது கேட்டாங்க, குரு கோவிந்த் தோ கடை இதுவும் கேட்டாச்சு. அது போக நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள், கர்த்தாத்தா சோங் கியா அது படிச்சுக்கோங்க. அண்டு துளசிதாஸில் உள்ள 2 மீதி இருக்கிற 3ஐயும் தரவு பண்ணிடணும். அப்போ அதுலேருந்து 2 கண்டிப்பாக எழுதிடலாம். இந்த 3லேருந்து 2 கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கொஸ்டின் பேப்பரில். கபீர்தாஸோட ஒரு தோகை படிச்சுக்கோங்க, இல்லை துளசிதாஸில் 2 படிச்சுக்கோங்க. இல்லைனா இதில் நீங்கள் 3 படிக்கணும். இதில் ஆல்ரெடி 3மே இந்த 2 கேட்டாங்க. இப்போ இதில் 3மே உங்களுக்கு வந்து இந்த வாட்டி கபீர்தாஸ்லேயே கேட்டிருக்காங்க, துளசியில் கேட்கல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேபி துளசிதாஸில் நிறையா கேட்கலாம், இதில் 1 மட்டும் கேட்கலாம். அதனால் இதை நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்திருக்கு இந்த 3ஐயும் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 1, 1, 2 மட்டும் படிச்சுக்கோங்க. எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மீனிங்ஸ் ஆப்போசிட் பாருங்கள். கின்கிம் 5 கா அத்தை ஹிந்தியுமே லிக்கி. இதில் எதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ரீட் பண்ணுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஷரீர், ஜரூர், பிரதிவர்ஷ, ஆஜீவன், பரிவர்த்தன், ஷிகார், மானஸ், விஸ்ராம், பிரயாம், சப்தாக் இதெல்லாம் வந்திருக்குது. இதை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் கின்கிம் 5 கா விலோம் சப்த லிக்கியே. ஹஸ்னா, சமஜ், ஆரம்ப, பண்டித், ஆக்கார், பிராப்த, அச்சா, இச்சா, புராணி, பூரா. இது இப்போ இதில் நீங்கள் எப்படி படிக்கப்பீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ்லேயே சொன்ன மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் 5 லெசன் கண்டிப்பாக தரவு பண்ணணும். இப்போ இதை வந்திருக்கிறத நீங்கள் ஒமிட் பண்ணிவிடுங்க. இதை கொஞ்சம் மார்க் பண்ணிருந்தீங்களே, மார்க் பண்ணிட்டு அதை விட்டுட்டு மீதி இருக்கிற 5 லெசனில் இருக்க எல்லாமே படிக்கணும். ஹிந்தியுமே அர்த்தம், மீனிங்ஸு, ஆப்போசிட் 2மே 5 லெசன் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், தரவு பண்ணுங்க. ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் 5 லெசன் படிங்க, இல்லை செகண்ட் ஆஃப் 5 லெசன் படிச்சுக்கோங்க. ஆனால் எல்லாம் படிக்கணும். அப்போ தான் 5 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரோமன் பாருங்கள். ஜோடே பனாயே, மேட்ச் த ஃபாலோவிங். ஜோடே பனாயே இதில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு கொஸ்டின் ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். காந்திஜி சப் பாரத் பினா பானி கே ஹரா ரங் கலாம் கா ஜனம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 7th ரோமன். இதுவும் நீங்கள் வந்து எல்லாமே தான் படிக்கணும். இதில் வந்து நீங்கள் எல்லா லெசனுமே, ஏன்னா சாய்ஸ் கிடையாது உங்களுக்கு. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 லெசன் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து தான்
தீரணும். ஏன்னா சாய்ஸே கிடையாது, எல்லாமே நீங்கள் படிக்கணும். 1லேருந்து 10 லெசன் ஒரு தடவை கோத்ரோ பண்ணிக்கோங்க. 8th பாருங்கள், किन 5 का वाक्य में प्रयोग कीजिए. இதுவும் சென்டென்ஸ் மேக்கிங்கும் 5 லெசன் தரவு பண்ணணும். किन 5 का वाक्य में प्रयोग कीजिए. இது மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. 10ல் நீங்கள் 5 தான் எழுத போகிறீங்க. இதில் சாய்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 5 வந்து படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 5ல் உள்ள எல்லா லெசனில் இருக்கும் நீங்கள் படிக்கணும். டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் மேக்கிங் பொறுத்தளவுக்கு 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் உங்களுக்கு லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா லெசன் இருக்கா, ஒரு லெசனில் 5 லெசன், மொத்தம் டோட்டல் உங்களுக்கு 10 லெசன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 5 ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 சாப்டரில் உள்ள எல்லா சென்டென்ஸ் மேக்கிங்கும் இப்போ இந்த கொஷின் பேப்பரில் இல்லாததாக படிங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறத ஒமிட் பண்ணிவிடுங்க, மற்றதை படிங்க. அதே மாதிரி இல்லை எனக்கு 7லேருந்து 10 வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வேர்ட்ஸு அப்படின்னா நீங்கள் படிக்கிறது வந்து 6லேருந்து எடுத்துக்கணும். 6th 7th 8th 9th 10th இந்த லெசனில் உள்ள சென்டென்ஸ் மேக்கிங். இப்போ எதெல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு இந்த ஃபெப்ரவரியில் பாருங்கள். ஆனந்த, மனோபாவ், ஆஜீவன், ஜருரத், பலிதான், பிரதிதின், ஆவஷ்யக், தாக்கத், நாராஸ், விருத்த. ஓகே, இந்த வேர்டெலாம் வந்து ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் செகண்ட் ஆஃப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 9th ரோமன் பாருங்கள். கத்தியாம்ச கே ஆதார் பர் பிரஷ்னோம் கே உத்தர் ஏக் யா தோ வாக்கியமே லிக்கியே. இதில் வந்து உங்களுக்கு 40 கரோட் கொடுத்தே கேட்டுட்டாங்க. இந்த லெசனில் வந்து கேட்டாச்சு. ஃபஸ்ட்டு 1 கேட்டாங்க. மேக்ஸிமம் அடுத்த லெசன்லேருந்து கேட்பாங்க. நீங்கள் ஒரு தடவை கோத்ரோ பண்ணிவிட்டு 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது 5 மார்க்கு, உங்களுக்கு 6 மார்க்கு, சாரி 6 மார்க்கு. ஓகேவா, இது வந்து ஈஸி தான். ஒரு பேராகிராஃப் அதிலே நல்லா ஒரு 1 டைமுக்கு 2 டைம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா நீங்களே எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 10th किन 2 प्रश्नों के उत्तर 5 वाक्यों में लिखिए. 10th ரோமன் பாருங்கள், எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லெசனில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள், என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை நோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். February 22 பாலக் சமச்கர் கியூ சுப் ஹோ கயா. அப்போ இந்த லெசனில் நீங்கள் படிக்க வேண்டியது செகண்ட் கொஸ்டின். ஓகேவா, ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி படிப்பீங்க அப்படின்னு பாருங்கள். எல்லா லெசனுமே படிக்கணும். இதில் வந்து 9th வந்து எல்லாமே படிக்கணும். ஒன்று மட்டும் பேஜ் நம்பர் 199ல் ஃபஸ்ட் லெசன் வந்து கேட்டாங்க, அதை விட்டுருங்க. அடுத்து 10th பாருங்கள். 2 பிரச்சனம் 2 கொஸ்டினுக்கு தான் அட்டன் பண்ண போகிறீங்க. 5 மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க் கிடைக்கும் டோட்டலாக. இப்போ நீங்கள் அதில் ஆஃப் மொத்தம் 10 லெசன் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்லேருந்து கேட்டிருப்பாங்க. மொத்தம் 4 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அங்கே சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொத்தம் 5 கொஸ்டினே கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின் கொடுத்து தான் நீங்கள் எழுத போகிறது 2 தான். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு லெசன் 5 லெசன் இருக்குது பாருங்கள். அந்த 5லேருந்து 3 கேட்கலாம், இல்லை லாஸ்ட் 5லேருந்து 3 கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு எழுத போகிறது எத்தனை தான்? 2 தான். அப்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 5ல் இருக்கிற இந்த வாட்டி கேட்ட கொஸ்டின்ஸை விட்டுட்டு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃபில் உள்ள 5 லெசனில் உள்ளது உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்ததை ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. நான் ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. பாலக் சக்மகர் क्यों चुप गया. அடுத்தது अब्दुल कलाम की जीवन में माता पिता और गुरु का क्या स्थान रहा. राष्ट्रीय झंडे के महत्व को अपने शब्दों में लिखिए. अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे समझाया. सिद्धार्थ ने गृह त्याग के पहले यशोधरा से கேசே பாத்தேம் கி. இந்த மாதிரி இந்த 5 கொஸ்டின் கேட்டாங்க. இதை விட்டுட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். நான் இதெல்லாம் வராது அப்படிங்கிறதுக்கு F22 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் காந்திஜினே பாலக்கோ கியா சம்ஜாயா படிச்சுக்கணும். அடுத்தது தக்ஷின் பாரத்லேருந்து கேட்கவே இல்லை. இந்த 2 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒன்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது பீனா ஜட்கா பேட்லேயும் எதுவுமே கேட்கல. அப்போ இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு வந்து இந்த 2 லெசன் வந்து தரோவாக இந்த 3 லெசன் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 3லேருந்து 2 கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நம்ம கொடுத்துருக்கிறது 5 லெசன் கொடுத்துருக்கோம். 5 லெசனில் இதுவும் கேட்டாங்க. 4th லெசன் கேட்டாச்சு. அடுத்தது இது 5th லெசன்லேயும் பாருங்கள். டாக்டர் அப்துல் கலாம்லேயும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி மொத்தம் உங்களுக்கு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து 5 கொஸ்டின்லேருந்து நீங்கள் எழுத போகிறது 2 தான். ஓகேவா, தெளிவாக படிச்சுக்கோங்க. 5 மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு. நான் உங்களுக்கு பொறுமையாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன்.
வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் ஆகும். கிசி ஏக் பாட் கா சாரான்ஸ் லிக்கி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஸ்ஏ. இதில் 4 கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்து அதில் 1 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா, 4 எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. 4 எஸ்ஏலேருந்து நீங்கள் 1 தான் எழுத போகிறீங்க. என்னென்ன எஸ்ஏ வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ரீட் பண்ணிடுறேன் பாருங்கள். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, பினா ஜட்கா பேட், மேரி கஹானி அப்னே ஜுபானி, சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா, இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. 4லேருந்து 1, உங்களுக்கு 15 மார்க் இதுக்கு. ஓகே, இதில் நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள். இப்போ இதில் வந்து இனி 3 வந்து கொடுத்துருக்கோம். 3 எஸ்ஏ ஃபஸ்ட்டு 3 படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 3 படிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து இனி 1 வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதிடலாம் அப்படின்னு. இப்போ நமக்கு இது கேட்டாங்க. அப்போது நீங்கள் படிக்க வேண்டியது 40 கரோட் கொடுத்தே கண்டிப்பாக அது February 22 இதுவும் வந்துருச்சு. அப்போ அடுத்ததும் வந்துச்சு மேரி கஹானி அப்னி ஜுபானி. அப்போ டாக்டர் அப்துல் கலாம் அண்ட் 40 கரோட் குர்த்தே கஹாசே, இந்த 2ம் கன்ஃபார்மாக நீங்கள் படிங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். 40 கரோட் குர்த்தே இந்த எஸ்ஸே இல்லைன்னா டாக்டர் அப்துல் கலாம் கன்ஃபார்மாக வரும். இப்போ இந்த 3ல் நம்மளுக்கு எதுவுமே எப்படி படிக்கிறது அப்படின்னா 2மே நம்ம கேட்டாங்க. இந்த 3ல் இந்த 2 செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு மட்டும் தான் கேட்கல. கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஆகஸ்ட்டுக்கு வந்து நம்ம இதுவும் பார்ட் 5 அப்துல் கலாமும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், கிங்கி 5 பிரச்சனைக்கே உத்தர் லிக்கியே. இது வந்து கிராமர் கொஸ்டின் பேப்பர் நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி உங்கள் புக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேஜ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. தேவநகிரி லிப்பிகா மான குரூப் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து தான் 10 மார்க்கு கேட்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக இதை வந்து ஸ்கோர் பண்ணலாம். 5 ஷார்ட் ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கு 10 மார்க்கு ஈஸியாக கிடச்சிரும். இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படின்னு நான் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன். நான் இங்கே மார்க்கும் பண்ணி வச்சுருக்கேன். வர்ண கிசே ககத்தேகம், கதித்யா லிக்கித் பாஷா கா மூல் आधार क्या है, लिपि कैसे किसी का कहते हैं. अर्थ वर्धमान में संविधान के द्वारा कितनी भाषाएं को राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया है. 4th 5th ஒன்று. அடுத்து பாருங்கள் 6th ஸ்வர், அடுத்தது வெஞ்சன். இந்த மாதிரி பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. விசர்க்க அண்ட் ஹிந்தி அங்கோம்கா தேவநகிரி லிப்பி ரூப் லிக்கி இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அந்த 8 கொஸ்டினுமே உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன். அது போக மீதி இருக்கிறத நீங்கள் இந்த பேஜில் படிச்சுக்கோங்க. 211 இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பேப்பரை பொறுத்தளவுக்கு இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள். நிமின்ன லிக்கித் பிரச்சனைக்கே உத்தர் லிக்கியே. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸு ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் இது. 2 எழுதுனா உங்களுக்கு 5 மார்க், 2.5 மார்க் ஒரு கொஷினுக்கு. எதெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. தாயி कौन थीम और उनका नाम क्या था, अंग्रेजी ने कितने रुपये देकर लोटा खरीदा था, भारत की विशेषता क्या थी, पंडित परमसुख ने कितने दिन के पूजा पाठ कराने की सलाह थी. இந்த மாதிரி இந்த 4மே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா பார்ட் 1 or 2 2 லெசனில் இருக்கிற எல்லாமே தரவு பண்ணணும். 2 லெசன் பாருங்கள், தாயி அண்ட் சரண் தாதா. இதில் இருக்க 2யுமே படிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எல்லாமே எழுத முடியும். 2ல் வந்துட்டு இப்போ நம்ம கேட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தாயி கவுன் தீம், அந்த கொஸ்டினை ஓமிட் பண்ணிவிடுங்க. அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு லெசன்லேருந்து 1 தான் கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த 2 லெசன்லேருந்து நீங்கள் வந்திருக்க கொஸ்டினை மட்டும் விட்டுறணும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் 1ல் பகத் கி விசேஷதா பண்டித் பரமபுக்த. இதில் வந்து கேட்கவே இல்லை. செகண்ட் லெசனில் இந்த வாட்டி கேட்கவே இல்லை. அப்போ நீங்கள் 3 லெசன் படிக்கணும். ஓகேவா, ஏன்னா இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் லெசனில் கேட்டிருக்காங்க, அடுத்தது 3rd லெசனில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 லெசன்லேருந்து இந்த 2 கொஸ்டினே விட்டுருங்க. தாயி கொஸ்டினையும் ஆங்கிரேஜ் இருக்குது பாருங்கள், இந்த 2 கொஸ்டினையும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். எல்லா கொஸ்டினுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அப்போ டோட்டல் வந்து 15 கொஸ்டினில் 2 விட்டுட்டு 13 கொஸ்டின் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கிசி ஏ கஹானிக்கா சாரான்ஸ் லிக்கிய செகண்ட் ரோமன் 10 மார்க் உங்களுக்கு என்னென்ன எஸ்ஸேலாம் வந்திருக்குன்னு பாருங்கள். தாயி, சரண் தாதா, அக்பரி, லோட்டா 3மே வந்து கண்டினியூஸாக வந்து கேட்டிருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுவும் கேட்டாச்சு, இதுவும் கேட்டாச்சு, இதுவும் கேட்டாங்க. 3 கொஸ்டினும் கேட்டாங்க. இந்த வாட்டி பாருங்கள், நம்ம கன்ஃபார்மாக 4th ஒன் எதிர்பார்க்கலாம். மந்த்ர அண்ட் இது பாருங்கள் பிரயாச்சித், இந்த ரெண்டுமே எதிர்பார்க்கலாம். அண்ட் இதுலேயும் இருந்தும் ஒன்று கேட்கலாம். ஏன்னா டோட்டலாக அவங்க எத்தனை கொடுப்பாங்க, 3 கொடுப்பாங்க. நம்ம 3 கொடுத்தாங்கன்னா மொத்தம் டோட்டல் லெசனே நம்மளுக்கு 5 லெசன் தான். அந்த 5லேருந்து 3 கேட்டாங்க, மீதி வந்து 2 தான் இருக்குது. இந்த 3லேருந்து இன்னும் 1 வந்து வரும். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் இந்த 2 உங்களுக்கு வந்துடும். அது கூட இந்த 3லேருந்தும் ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்துருங்க. இப்போ இதுலேயும் 1 or 2லேருந்து கண்டிப்பாக ஒரு எஸ்ஸே வந்து கேட்பாங்க. அப்போ இந்த 2லேருந்தும் ஒரு எஸ்ஸே கேட்பாங்க. 1 and 2லேருந்து ஒரு எஸ்ஸே கேட்கலாம். ஒரு எஸ்ஸே இப்போ ஏற்கனவே 2 எஸ்ஸேயுமே கேட்டாங்க போன வாட்டி. அதனால் இந்த 2லேருந்தும் கன்ஃபார்மாக ஒரு எஸ்ஸே வரும். அதே மாதிரி இந்த 2ம் நீங்கள் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த 2 படிச்சிட்டாலே போதும். இந்த 2 4th and 5th படிச்சிட்டிங்கனாலே அதுவே போதும். அதை நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கிசி ஏக் பாட் கா சாரான்ஸ் லிக்கியே, அதுதான் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 4th பார்த்தாச்சு. கின்கிம் சார் வெயிட் 3rd ரோமன் பாருங்கள். கின்கிம் 2 பிரச்சனம் கே உத்தர் லிக்கியே இருக்கு. கின்கிம் 2 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். மொத்தம் டோட்டல் 4 இருக்குது. 4ல் நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 2 கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன் நான். துர்மு கவுண்டா கேட்டாங்க, அதை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க வேண்டிய லெசன் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாருங்கள் எவ்வளோ லெசன் இருக்குன்னு. டோட்டல் 15 லெசன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பாதி லெசன் படிக்கணும். ஓகேவா, 8 லெசனாவது படித்தா தான் பாதி வந்து எழுதிடலாம். 2 கொஸ்டின் 8 லெசன்லேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து 2 செகண்ட் ஹாஃப்லேருந்து 2 கொஸ்டின் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து 4th ஒன்று கேட்டிருக்காங்களா, செகண்ட் லெசன்லேருந்து ஒரு கொஸ்டினும், இங்கே பார்த்தீங்கன்னா 7th லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 2 கொஸ்டின் தான். இதில் 3 கொஸ்டினுமே ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால் ஃபஸ்ட்டு 7 லெசன் 8 லெசன் படிச்சிடுங்க. இல்லை 7லேருந்து செகண்டில் இருக்கிற 15 வரைக்கும் நீங்கள் எண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த மாதிரி பிரித்து படிங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ 4th கிசி ஏக் பாட் கா சாரான்ஸ் லிக்கியே, இதில் பாருங்கள் 4 எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்து தான் 1 கேட்குறாங்க. 10 மார்க் இதுக்கு உங்களுக்கு. இதில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. துர்முகி ரிப்போர்ட், தென் அஸ்வமேத் யன்ய, லவ்கி பஹாதுரி, சாச்சா பதிஜோம் கி லடாய், சாச்சா பதிஜோம் கா லடாய், இதெல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை விட்டுட்டு இப்போ படிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன் கேட்கல. இந்த வாட்டி கன்ஃபார்மாக நம்ம ஃபஸ்ட்டு ஒன் எதிர்பார்க்கலாம். அண்ட் 3rd ஒன் குருஜிக்கு சலாக், இந்த 2மே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 2ம் படிச்சுக்கோங்க. 10 மார்க்கு. ஓகேவா, இது வந்திருக்கிறது உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நானும் ரீட் பண்ணிட்டேன். இந்த செகண்ட் ஒன் வந்துருச்சு, அப்போ வேண்டாம். இந்த 2ம் கன்ஃபார்மாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா, கிசி பாடுக்கா 1லேருந்து 4 வரைக்கும் படிச்சுக்கோங்க. அந்த 1லேருந்து 4ல் தான் படிப்பாங்க. இப்போ நமக்கு இது கேட்டாங்க 1, 3, 4 ஸ்ரீராமச்சந்திர கா இராதா வரைக்கும் படிங்க. மேக்ஸிமம் இந்த 2மே நம்ம கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். 1 and 3 வந்து கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வாட்டி. கின்கிம் சார் கா லிங்க் பதிலியே, இதெல்லாமே நீங்கள் எல்லாமே ரீட் பண்ணணும். 5th 6th 7th ரோமன் லெட்டர், 8th 9th இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு இதில் நான் ரீட் பண்ணிடுறேன். அண்ட் புக்லேயும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். புக்லேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் பதிலே இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதுக்கு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு 4 தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. மொத்தம் 10 கொடுத்து 4 தான் எழுத போகிறீங்க. ஓகே, இதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். பூடா, பாயி, பந்தர், முருகி, மோர், நர், சாத்திர, அத்தியாபக், கவி, தோபி இதெல்லாம் கேட்டாங்க. தென் 6th கின்கின் சார் கா வச்சன் பதிலியே. வச்சன் பதிலான இது லிங்க்னா ஜெண்டர், வச்சன்னா சிங்குலர் ப்ளூரல். கப்படா, பக்ரா, பேடு, ஆத்மி, தாதா, சாடி, லதா, கலம், துக்கான், புடியா, இந்த மாதிரி நீங்கள் மொத்தம் 10 இருக்குது. அதில் 4 தான் எழுத போகிறீங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அக்ஷரோமே லிக்கி 18 கேட்டாங்க. 23, 47, 65, 84 இதுவும் 4 தான். ஆனால் 5 கொடுத்து 4 எழுதிருக்கணும். 4 கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் சாய்ஸ் இல்லை பாருங்கள். 8 and 9க்கு சாய்ஸ் கிடையாது. மோதி நே யக் காம் கியா இது வந்துருச்சு. ஹம்சே ஆங்கிரேஜி நகி போலி ஜாதி, இந்த 2மே கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு நம்பருக்கு
மற்றதுக்கு எல்லாத்துக்கும் சாய்ஸ் இருக்குது, இதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. இதெல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் வந்துருச்சு. ஓகே, பேஜ் நம்பர் 234 உங்களுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். 234 பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே, தேர்ட் ஒன் ஆப்போசிட்டில். இந்த 2 போக மீதி இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும். அடுத்தது பாருங்கள் 9th ரோமனும், அதுக்கும் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, அட்டன் பண்ணணும். 2 அட்டன் பண்ணால் 4, இதுக்கும் 2 அட்டன் பண்ணால் 4 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டாங்க, மே 2 दिन से बीमार हूँ, मैं अभी स्कूल नहीं जा सकता, वक्त ये कली में रहता है, वक्त नदी के पास है. இந்த ரெண்டையுமே வாக்கிய ஜோட்னா. ஓகே, அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறது. அதில் பார்த்தீங்கன்னா 3rd 8th வந்துருச்சு. மீதி இருக்கிற எல்லாமே நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. நல்ல ஈஸி தான், உங்களுக்கு புரிஞ்சு படிச்சிங்கன்னா நீங்களே வந்து அதை அட்டன் பண்ணிடலாம். எழுதுகிற மாதிரி இருக்கும், நீங்களே எழுதிடலாம், மக்கப் பண்ண வேண்டாம். ஒரு 2-3 வாட்டி எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே நீங்களே வந்து அட்டன் பண்ணிடலாம். அந்த கொஸ்டின் மெமரி பண்ணாமலே நீங்களே எழுதிடலாம். அடுத்து பாருங்கள் 10th ரோமன், கின்ஹிம் 5 வாக்கியம் கா சுத்த ரூப் லிக்கியே. இப்போ இதில் வந்து 6 கொடுத்துருக்காங்க, 5 எழுதணும். 1 வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. இங்கே வந்து தப்பாக இருக்கும், அதை வந்து என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணி எரர் நீக்கிட்டு கரெக்டாக எழுதணும். இதில் பாருங்கள் 5 நான் 6 வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3, 5, 10, 12, 13, 14 இவ்வளோ வந்து கேட்டாங்க. அது போக மீதியை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கிதாஃப் கி துக்கான்மே, ஒரு புக் ஷாப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். அதுவும் கிராயே கே பாரேமே, टैक्सी वाले. ओके, किराए के बाद कस्टमर இருக்காங்கல்ல, கஸ்டமரில் டாக்ஸி வாலே அவர் முசாஃபிர் கே பாத்சீத், அந்த ட்ராவல் பேசஞ்சருக்கும் ட்ராவலர் அந்த டாக்ஸி டிரைவருக்கும் உள்ள கான்வர்சேஷன். அண்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கிதாஃப் கி துக்கான், புக் ஷாப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இது ரெண்டுமே கேட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். 3rd 1 வராது, அண்டு 6th 1 வராது. இப்போது இந்த 2 வந்து கன்ஃபார்மாக ஆஸ்பத்தால் में डॉक्टर और लड़के की बातचीत அது படிச்சுக்கோங்க. அண்ட் कलम की दुकान में दुकानदार और एक लड़की की बातचीत, இந்த 2 படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த 2ல் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக வந்திருக்கும். ஓகே, இந்த 2ல் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 3லேருந்து 1 கேட்பாங்க, அதனால் இந்த ஃபஸ்ட்டு 3லேருந்து இந்த வாட்டி இது கேட்டிருக்காங்க, கிதாஃப் கி துக்கான் கேட்டாங்க. அதனால் நம்ம இந்த 2 கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. 10 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து லெட்டர் ரைட்டிங் பாருங்கள், சுட்டி மாங்கதே கேட்டாங்க. அண்ட் கிசி புஸ்தக் பேஜ்னே வாலே கம்பெனிக்கு குச் புஸ்தக் பேஜ்னே கா ஆர்டர் தீஜியே, இந்த 2ம் கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சுட்டி லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர், அப்போ உல்லாஸ் யாத்திரை நீங்கள் கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. பத்திர லிக்கனில் 12th ரோமன் பாருங்கள், இதுக்கும் 10 மார்க்கு உங்களுக்கு. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது உல்லாஸ் யாத்திரை படிச்சுக்கோங்க. சுட்டி கேட்டாச்சு, விட்டுருங்க. அடுத்தது ஹிந்தி சீக்னே படிக்கணும். இப்போ இந்த 2 கன்ஃபார்மாக இந்த 2லேருந்து ஏதாவது ஒன்று வரும். ஓகேவா, ஃபஸ்ட் 1 ஆர் 3rd 1ல் கண்டிப்பாக 1 வந்துடும். அடுத்த லெட்டர் எது கேட்டிருக்காங்கன்னா 5th 1 கேட்டிருக்காங்க, அது நம்ம வேண்டாம். இப்போ நம்ம கேட்டதுனால இது வந்து நீங்கள் படிக்க வேண்டாம். இந்த 2ல் கன்ஃபார்மாக வந்துடும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5th லெட்டரும் வந்து கேட்டாங்க. தென் 13 கிசி ஏக் ஷிர்ஷிக் பர் நிபந்த லிக்கிய, கீழ்கான தலைப்புகளில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி ஜென்ரல் எஸ்ஸே எழுதணும். இதில் என்னெல்லாம் யாரெல்லாம் கேட்டாங்கன்னு பாருங்கள். காய் கேட்டாங்க, அண்ட் மேரா நகர் கேட்டாச்சு, அண்ட் ரெயில் காடி கேட்டாங்க. ஓகேவா, ரெயில் காடி இது வந்து கேட்டாச்சு. இப்போ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 240ல் உங்களுக்கு வந்து இருக்கிற தீபாவளி படிச்சுக்கோங்க. தீபாவளி கன்ஃபார்மாக தீபாவளி அண்டு பாக், இந்த 2ல் ஏதாவது எதிர்பார்க்கலாம். ஓகே, ஏன்னா காயும் மீரா நகரும் கேட்டாங்க, அதனால் தீபாவளியும் பாகும் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த வாட்டி. தென் 14th அப்படி பிராந்திய பாஷாமே அனுபாத் கீஜியே, இதுவும் வந்து நமக்கு எல்லாமே தான் படிக்கணும். இந்த 1 மட்டும் விட்டுட்டு முஜே பஹாட் கி அது கேட்டாங்க, அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லாம் படிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோமன் ஹிந்தியுமே அனுபாத் கீஜியே, இதுவும் வந்து எது கேட்டிருக்காங்களோ அதை விட்டுட்டு பாருங்கள். தேங்காய்க்குள் நிறைய வாட்டி கேட்பாங்க, தேங்காய்க்குள். இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கலாம். 1 நிமிடம் வரை, இல்லை இந்த செகண்ட் 1 தில்லி அரியணை இருக்குது பாருங்கள். இந்த 2ல் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க்குன்னு பாருங்கள். அப்படி பிராந்திய பாஷாமே அனுபாத் கீஜியேக்கு வந்து 5 மார்க் தான், ஹிந்தியுமே அனுபாத் கீஜியேக்கு 10 மார்க்கு. ஓகேவா, இதில் உங்களுக்கு 15 மார்க்கு கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துடலாம். இந்த செகண்ட் பேப்பரை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி, எல்லாமே எக்ஸசைஸ் தான், எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாகவே.
நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எழுதிடுங்க. எஸ்ஏல மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஓனாக எழுத பாருங்கள். அப்போ நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் வேர்ட்ஸில் வந்து நீங்கள் உருவாக்கி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.